ஏவா வேலுண்ணே நீங்களா ஏதோ 8 கோடி ரூபாய்க்கு மணல் ஏதோ திருடி இருக்கீங்கன்னு சொல்லி அறப்போர் இயக்கம் உங்கள் மேலே ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாமே. தமிழ் பட்சத்தில் டீட்டெயிலாக காணொலி போட போகிறோன்னே. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டு இல்லை அது ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் ஏவா வேலு அவர்கள் நினைக்கிட்டு என்னமோ லைவில் போடுறாங்களாம். முதல்லாம் சட்டமன்றத்தில் என்ன பேசணும் அப்படிங்கிறத நாங்கள் வெளியில் வந்து சொல்லிட்டு இருப்போம். இப்போ நாங்கள் என்ன பேசணும் அப்படிங்கிறத வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்பப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் கட் பண்ணி ரீலாக போட்டுடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் போட்டுடுறாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லி ஏவா வேலுன்னு பேசினது இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் வைரல். இது ஏன் வைரல் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சாதாரண மக்கள் நாம் எல்லாமே பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது வைரல் கிடையாது. அவங்க வயிற்றில் புளிய கரைக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாருமே பார்க்குறாங்க நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய கருத்துக்கள் எப்படி போய் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, எதிர்கருத்துக்கள் எப்படி வருது, ஆளும் கட்சி எப்படி அவங்களுடைய ஆட்சியை செய்கிறாங்க, அவங்களுடைய யுக்திகள் என்ன, அவங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன, இது எல்லாமே மக்கள் பார்த்து புரிந்து கொள்கிறார்கள். இந்த புரிதல் அவங்களுக்கான புளிய கரைக்கிறது அப்படிங்கிறது தான். இதை எப்படி வெளியில் சொல்லணும் அப்படிங்கிறது தெரியல. இதை 2வது முறையாக ஏவா வேலு அவர்கள் சொல்கிறார். முதல் முறையாக சபாநாயகர்கிட்டே கேட்டிருந்தார், ஐயா நீங்கள் பாட்டுக்கு லைவில் விடுறீங்க, சபையிலேருந்து இந்த சொல் நீக்கப்படுகிறது அப்படிலாம் நீங்கள் சொல்வது எதுவுமே லைவில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதனால் மாதிரி நாமெல்லாம் போய் டிஸ்கஸ் பண்ணி பத்திரிகைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய செய்திகள் மட்டும் வெளியில் போட்டால் நல்லா இருக்கும்ல, இப்போ ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. இப்போ அப்படியே மாற்றி எல்லாம் வெளியில் வந்துடுது, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமா, 100 தினங்களில் 1,00,000 கோடி இவ்வளோ சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 67,000 கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். அரசியல் சதுரங்கத்தில் ஒரு வீடியோ, லயோலா மணி அவர்கள் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன போது அதை எதிர்த்தோம். மறுபடியும் அந்த பொறுப்புக்கான தேவை என்ன, அந்த பொறுப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கான வாழ்த்துக்களையும் கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த வாழ்த்துக்களுக்கான உண்மையான நோக்கம் நிறைவேறிவிட்டதாக தோன்றுகிறது. நேரடியாக வேலூரில் காட்பாடியில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியலுக்கான ஒரு கழக கிடங்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கழக கிடங்கை போய் ஆய்வு செஞ்சிருக்காரு லயோலா மணி அவர்கள். ஆய்வு பண்ணும்போது தான் பாடநூல்கள் பாதுகாக்கப்படும் பகுதியில் குவிக்கப்பட்டிருந்த கழிவுப் பொருட்களை பார்த்ததா சொல்லப்படுது. சாதாரணமாக கிடையாதுங்க. கடந்த 22 வருஷமாக நம்ம குழந்தைகள் அவங்களுடைய எதிர்காலத்திற்காக, அவங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்காக பாடநூல்கள்லாம் நம்ம தயாரித்து ஒரு கிடங்கில் வைப்போம்ல, அந்த கிடங்கில் 22 வருஷமாக கழிவுகளை சேமித்து வச்சுருக்காங்க. அதை அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு நபர் கூட தயாராகவில்லை அப்படிங்கிறதும், உடனடியாக அதை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்கிற செய்தியும் பார்க்கும்போது எத்தனை வருஷம்டா நம்மளாம் குப்பை கூடையே அரசியல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. சார், அரசியல்னு சொன்னால் அரசியல்வாதிகளை நீங்கள்லாம் சொல்லிடாதீங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? நான் சொன்னது குப்பை அரசியல். 22 வருஷமாக குப்பையில் போட்டிருக்கேன், இந்த அரசியலை தானேப்பா பேசிகிட்டு இருக்கேன். அரசியல்வாதிகள் தான் அப்படி இருக்காங்கன்னா அரசு அதிகாரிகள் என்னையா செஞ்சுட்டு இருந்தாங்க? அரசு அதிகாரிகள் எப்படினாலும் இந்த கிடங்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த கிடங்குக்கு ஒரு அரசு அதிகாரி இருப்பார். அந்த அரசு அதிகாரி கண்டிப்பாக போகி பண்டிகை இல்லாட்டி ஏதாவது ஒன்று நம்ம பழசெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு முயற்சி எடுக்காமையா இருந்தாங்க. அப்படி எடுக்கவில்லை என்றால் அந்த அரசு அதிகாரி எப்படிப்பட்ட அரசு அதிகாரியாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே இருக்கா இல்லையா? இந்த மாதிரிலாம் கேள்விகள் வர்றதுனால தான் என்னமோ நாமெல்லாம் அரசியல்வாதியாக மாறவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். நாமெல்லாம் கடைசி வரை அரசியல் மட்டுமே படிச்சுட்ருப்போம். சரியா? அரசியல்லாம் நமக்கு ஒத்து வராது. அரசியல் வேணால் நம்ம படிச்சுட்டு இதெல்லாம் நான் படித்தேன் அப்படின்னா சொல்லிக் கொடுக்கலாம். அம்பிட்டு தான் நம்மளால் முடியும். சரி, இப்போ எல்லாருமே ஏன்பா டிஆர்பி ராஜாவை கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? அவர் பாட்டுக்கு வெள்ளை பேப்பரை எங்கேயாவது காண்பிச்சு இதுதான் வெள்ளை அறிக்கை, எதிர்கட்சி தலைவருக்கு அவ்வளோதான் புரியும், இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி காண்பிப்பார் பாருங்க. மன்னர் பரம்பரை சார். அவர் வெள்ளை அறிக்கை வெள்ளை பேப்பராக தான் காண்பிப்பார். அவர் எதிர்த்து ஏதாவது பேசிட முடியுமா? கையில் ஐடி விங்க வச்சுருந்தாரு சார். திமுகவினுடைய ஐடி விங் மிகப்பெரிய ஒரு ஐடி விங், இந்தியாவிலே மிகப்பெரியது, தமிழ்நாட்டில் ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்லி அந்த ஐடி விங்கை வச்சு பலருடைய வாழ்க்கை அஸ்தமனமாக்கியவர் நம்ம டிஆர்பி ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரையுமே புகழ்ந்து பாடுவாங்க. ஆனால் டிஆர்பி ராஜாவை மட்டுமே எப்போவுமே வந்து திமுகவினுடைய ஐடி விங்கே கையில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் புகழ்ச்சி, அவருடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி அவரை புகழ்த்தியும் பேசுவார்கள். அப்படிப்பட்ட டிஆர்பி ராஜாவை எல்லாரும் கூப்பிட்டே வாப்பா இங்கே வாப்பா, ஏதோ வெள்ளை பேப்பர் காமிச்சாமே, காண்பிச்சா இப்படி காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பிடித்திருக்கக்கூடிய பேப்பரை காண்பிக்கிறாங்கயா. டிஆர்பி ராஜாவுக்கு வந்த பாவம், அந்த மனுஷனை பற்றி நான் என்ன சொல்ல, மதுபான ஆலை உரிமையாளர் அப்படின்னு சொல்லி தான் அவர் எல்லாரும் அழைக்கிறாங்க. பாவம், அவங்க அப்பா அப்படி வேலை பார்த்தாருன்னா இவர் என்ன சொல்லுவாருங்க?
டிஆர்பி ராஜா முன்னாள் அமைச்சராக இருந்தபோது முதலீடுகள் குறித்த அறிக்கை கேட்டால் வெறும் ஒயிட் பேப்பர், வெள்ளை பேப்பர் தான் காண்பிப்பார். ஆனால் இன்று தொழில்துறை அமைச்சர் தனது திறமையால் 3 மாதங்களில் 1 லட்சம் கோடிக்கு மேல் முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ராஜா வாரிசால் அமைச்சர் ஆனவர், இன்றைய அமைச்சர் உழைப்பால் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி இங்கே கீர்த்தனா அவர்களை ரொம்ப பெரிய அளவில் நான் ப்ரொமோட் பண்ணுறதோ இல்லை அதுக்கு தேவையெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு பெரிய கோடை சின்ன கோடாக மாற்றணும்னா அதை விட பெரிய கோடு வரைந்தால் போதும் அப்படிங்கிறது தான். இதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய அரசியல். டிஆர்பி ராஜா அவர்கள் செய்தது சரியல்ல அப்படிங்கிறதுக்கு கீர்த்தனா அவர்கள் செய்த சரியை மட்டும் காண்பித்தால் போதும், அவர் சரியல்ல அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிரும். இதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஒருவேளை திமுக எல்லாம் நல்லதாக செஞ்சு விஜய் அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருந்தாருன்னா அதை கொஞ்சம் பீட் பண்ணுறதுக்கு விஜய் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். இல்லாட்டி விஜய் அவர்களுடைய தாவேக்கா அதை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்களாம் ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்பட்டு தான் அதை உடச்சிருக்கணும். ஏன்னா அவங்க வச்சிருக்கிறதே ஒரு பெஞ்ச் மார்க்கில். ஆனால் திமுக ஆட்சியில் லைவ் டெலிகாஸ்ட் ஆகலை. இப்போ லைவ் சின்ன கோடு பெரிய கோடு, லைவுங்கிறது பெருசு. அப்போது திமுக மறுபடியும் சின்னதாக சுருங்கிருச்சு. அதே நேரத்தில் முதலீடுகள் அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கெங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டால் வெள்ளை பேப்பர் எடுத்து காண்பிப்பார். சின்ன கோடு பெரிய கோடு கீர்த்தனா அவர்கள் காண்பித்து விட்டார்கள். இப்போ அவங்க தான் பெருசாக பேசப்பட்டு வருகிறார்கள். இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் அடி வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க அடி கொடுக்கவே இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், தாவேக்கா இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைன்னு தான் தோணுது. அவங்க இப்போ தாங்க அந்த அந்த ஒரு அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்களெல்லாம் அடித்து நொறுக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் ஏற்படுகிறது. அந்த பிம்பத்துக்கு காரணம் தாவேக்கா கிடையாது, இல்லாட்டி நாங்கள் இந்த 4 யூடியூபர்ஸ்லாம் கிடையாது. அந்த பிம்பத்துக்கு காரணமே திமுக தான். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கடமையை, உங்களுடைய மக்கள் பணியை சரியாக செஞ்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. சாதாரணமாக கிடையாது. திமுகவை நீ அப்படி பேசாத விக்கி, திமுக கண்டிப்பாக எங்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்டாவது வந்திருக்கும். நம்முடைய ஒரு 1000 கமெண்ட்ஸ் வருதுன்னா அதில் ஒரு 10 கமெண்ட்ஸாவது அப்படி நல்ல கமெண்ட்ஸ் வரணும்ல. ஆனால் எல்லாமே நெகட்டிவாக வருது அப்படின்னா நீங்கள் மக்கள் மனதில் நெகட்டிவாக தானே போய் ஏறி உட்கார்ந்துருக்கீங்க. அதை எப்படியாவது வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. திமுகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போங்க, நல்லது செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மனதில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மறுபடியும் நாங்கள் இன்ஸ்டாகிராமால் தான் தோற்றோம், நாங்கள் ஜென்சி பசங்களால் தான் தோற்றோம், நாங்கள் சின்ன குழந்தையால் தான் தோற்றோம், நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் தோற்றோம் அப்படின்னு சொல்லி எதற்கு தோற்றோம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, பினாத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இல்ல இதை நாமெல்லாம் சொன்னா சரி வராதுங்க. உண்மையிலேயே இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க, வேலை வாய்ப்பை உருவாக்குறவர்கள், பிசினஸ் பண்றவங்க அவங்க சொல்லணும்ல. ஒருத்தர் சொல்றார், முன்னெல்லாம் அப்ரூவல் கிடைக்க 2 வருஷம், இதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருந்தேன், அதுக்கு அப்ரூவல் கிடைக்க 2 வருஷம் ஆச்சுங்க. பொதுவாக இந்த பிஸ்னஸ் மேன்லாம் கரெக்டான நேரத்தில் கரெக்டான பிஸ்னஸ் செஞ்சால் தான் எங்களுக்கு லாபம் கிடைக்கும். 2 வருஷம்லாம் நமக்காக பிஸ்னஸ் காத்து இருக்காது. ஆனால் இப்போ 20 நாளில் உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிடும். அப்படி கிடைக்கலனாலும் அது டீண்ட் அப்ரூவலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் எங்களுக்கு சொல்லியிருப்பது ரொம்ப பெரிய அளவில் மாற்றமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 67,452 கோடி ரூபாய் இன்னைக்கு 97 MOU, அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்திடப்பட போகிறது. அப்படி கையெழுத்திடப்படுவதால் ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 1,06,998. இந்த வேலைவாய்ப்பு இந்த ஒரு நாள் MOU மட்டும். இதுவரையிலும் 100 நாட்கள் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். தினசரி 1000 கோடி ரூபாய் அந்த அளவுக்கு முதலீடுகள் அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வரதுக்கான நாங்கள் முயற்சிகளை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கீர்த்தனா அவர்கள் பேசியிருப்பது, இதை கேட்க வேண்டும் என்றால் ரொம்ப பெருசாக இருக்கலாம். பட் எங்களுடைய விஷனை பொறுத்த வரைக்கும் இது சின்னது தான். கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய விஷன் அப்படிங்கிறது இதோட ரொம்ப பெருசாக இருக்குது. 1.5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான எக்கானமி அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னபோது கண்டிப்பாக இது நடந்துச்சுன்னா ஹேட்ஸ் ஆஃப். இந்த ஆட்சியை வேறு யாராலையுமே அடிச்சுக்கிட முடியாது. என்னதான் அவதூறு பரப்புறதுக்கு திமுக வாடகை வாய்களை விட்டாலும் சரி, இல்லை விஜய் அவர்களை பாராட்டி பேசுபவர்களை ஒரு மாதிரி ஒரு ஓரமாக உட்கார வச்சிருந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறத மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க, அது அவங்க புரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை உண்மையிலேயே இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சூப்பராக டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை விட பெரிய மாற்றம் வேறு எதையுமே செய்ய முடியாது. என்ன இங்கே பெருசாக வின்னு எல்லா இடத்துலையுமே வெற்றி வெற்றி வெற்றி, விஜய் என்றால் வெற்றி அப்படின்னு தானே சொன்னாங்க. அந்த சிக்னலே இருக்குது பார்த்துக்கோங்க. அது இவங்களுக்கெல்லாம் பொறுக்க முடியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. நல்ல வேலை சார், ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார்,
வி மட்டும் போட்டிருந்தீங்க, ஜோசப் விஜய் ஜேவி போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொத்தூசெல்லாம் பயங்கரமாக ஏதாவது சாடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வி நல்லா தானே இருக்குது. வெற்றி அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. ஸோ இந்த இடத்துல கூட அந்த வி அப்படிங்கிற ஒரு எம்ப்ளம் போட்டு அந்த லோகோக்குள்ளே என்னெல்லாம் துறைகள் வருகிறது, டேட்டா சென்டர், சயின்ஸ், அதே மாதிரி நிறைய ரிசர்ச் சென்டர் வருது அப்படிலாம் சொல்லி போட்டிருந்தாங்களே, அதுக்கான குட்டி குட்டி லோகோ எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக லோகோ டிசைன் பண்ணியிருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. எல்லா ஊடகத்திற்கும் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது, அதாவது இந்த விளம்பரம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் மெட்ராஸ் பிரஸ் கிளப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், சார் எங்களெல்லாம் உள்ளே அனுமதிக்கல சார், 97 MOA சைன் பண்ணுறாங்க, 1 லட்சம் கோடி ரூபாய் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, ஏன் பத்திரிகையாளர்களை உள்ளே அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பத்திரிகையாளர்களுடைய வேலை என்ன, அங்கே உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை. நாங்கள் என்ன கேட்குறோம், அதை லைவாக போடுறாங்களே, லைவாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோமே, லைவாக எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பத்திரிகையாளர்களுடைய வேலை என்ன? அந்த லைவில் சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா, அந்த லைவில் காண்பித்த MOUலாம் சரியாக செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு எங்களுக்கு கொடுக்கறது தானே. அதுதானே பத்திரிகையாளர்கள் செய்ய வேண்டிய வேலை. அந்த லைவாக பார்க்குறது, அந்த லைவாக போடுறது அப்படிங்களா யூடியூபர்ஸ் நாங்கள் பார்த்துக்கிடுவோம். லைவ் URL தருவாங்க, நாங்கள் OBS வச்சு எதையாவது வச்சு லைவை டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் முடிஞ்சா இன்னைக்கு அறப்போர் இயக்கம் ஏவா வேலு அவர்கள் 8 கோடி ரூபாய்க்கான ஊழல் செஞ்சிருக்காரு, அவருடைய அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சிருக்காரு, எங்க ஒரு பத்திரிகையாளர் அது சரிதான் இல்லை அது தப்பு தான், எதையாவது ஒன்று ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? இதே உங்கள் பத்திரிகையாளர் நண்பர்கள் இருந்தால் அவங்கக்கிட்டே நீங்கள் கேட்கலாம், சார் அங்கே நடக்கக்கூடிய ஈவெண்ட் லைவாக டெலிகாஸ்ட் ஆகுது, நாங்கள் லைவாக பார்த்துடுறோம், யூடியூப்லேருந்து எல்லாத்தையுமே எங்களுக்கு ஆர்கிவ் பண்ணி வச்சுக்கலாம், நாங்கள் எப்போ வேணாலும் அதை பார்த்துக்கிடுவோம். ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஏவா வேலு செஞ்சது 8 கோடி ரூபாய்க்கான அந்த ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பற்றியான ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி நடத்தி, அறப்போர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு தனியான ஒரு இயக்கம், ஒரு 100-200 பேர் இருப்பாங்களா அதுக்குள்ளே வாலண்டியராக, அவங்களாலேயே ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வர முடிகிறது என்றால் நக்கீரன்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு தெரியல. தூங்கிட்டாரோ ஒரு வேளை, ஏவா வேலு பற்றிலாம் பேச மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. பேசுவாங்க. மக்கள் எல்லாரும் மாறிட்டாங்க, மக்கள் எல்லாரும் உண்மையான நியூஸை தெரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் எல்லாரும் பத்திரிகையாளர்களை, போலி பத்திரிகையாளர்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற போது அவங்கெல்லாம் மாறிதான் ஆகணும். பொழப்பை ஓட்டணுமா வேண்டாமா? அவங்க பிழைப்பு ஓடணும்ல. அவங்க பிழைப்பு ஓடணும்னா மக்கள் அவங்கள நம்பி பார்க்கணும்ல. இப்போலாம் யார் அவங்களுடைய பத்திரிகையெல்லாம் வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்வியாக இருக்குல்ல. நாட் ஒன்லி நக்கீரன், நான் சொல்கிறது எல்லா ஊடகத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஊடகம் சரியாக மக்களுக்கான பணியை செய்தீர்கள் என்றால் பல வருடங்கள் எங்கள் கூடயே நீங்கள் பயணம் செய்யலாம். அப்படி இல்லைனா சோஷியல் மீடியா, அடுத்து அவங்கவுங்க OTT பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதெல்லாம் ரெடி பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் பின்னாடி இருந்துக்கிட்டு, சார் எங்களுக்கு அனுமதி இல்லையா சார், எங்களுக்கு அனுமதி இல்லையா சார் அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. அக்கா கனிமொழி அக்கா சபாநாயகர் கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி தேநீர் விருந்துக்கு போயிருக்காமேக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இன்னைக்கு சுட சுட வந்துச்சு. அண்ணன் விஜய் அவர்கள் கூப்பிட்டுருந்தாரு, நம்ம எம்பிக்கெல்லாம் வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் எங்களால் வர முடியாது, எங்களுக்கு நேரம் கிடையாது, நாங்கள் தாவேகாவினுடைய அரசியல் விளையாட்டில் ஒரு பகடைக்காயாக இருக்க விரும்பவில்லை அப்படிலாம் சொன்னீங்க. இன்னைக்கு பாஜகவினுடைய அரசியல் விளையாட்டில் பகடைக்காயாக மாறலையாக்கா? ஏன்னா இந்திய கூட்டணி, புள்ளி வச்சு இந்திய கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, யாருமே போகலையாம் பார்த்துக்கோங்க அந்த எம்பிக்களில். ஆனால் நம்ம அக்கா திமுகவினுடைய எம்பியாக அங்கே போய் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டுக்கு காண்பிக்காத அக்கறையை பாஜக காண்பித்திருக்கிறீர்களே. பாஜக திமுக கூட்டணி உறுதியாயிருச்சோ என்னமோ. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. நான் சொன்ன மாதிரி ஏவா வேலு அண்ணனுக்கு அந்த வீடியோ டீட்டெயில்டாக கொஞ்சம் தமிழ் பட்சத்தில் பேசலான்னு வச்சுருக்கோம். அதை பார்க்க முடிஞ்சால் பார்த்துக்கோங்கப்பா. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.